ரிஷோதுக்கு பர்த்டே. ஸோ வாங்க நம்ம போயிட்டு கேக் வாங்கிட்டு வருவோம். சரி, ஓகே, கேக் ரெடி, நம்ம வாங்கிட்டு போகலாம். ஓகே, அண்ணா சர்ப்ரைஸ் ஆயிடுவார்லடா. கேக் சேஃப். கேக் வெட்ட டைம் வந்துருச்சு கைஸ். எங்க இருந்த வீடியோ ஆரம்பிச்சு. Happy birthday to you. Happy birthday. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ இது வந்து நான் மறைஞ்சின்னு தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னென்னா, டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ரிஷோதுக்கு பர்த்டே. ஸோ அதனால் சர்ப்ரைஸாக கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நானும் தங்கப்பாண்டியும் எடுத்துகிட்டு ஆல்ரெடி கேக் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே ஊட்டினால கொஞ்சம் கேக்கில் டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. முன்னாடி சொல்லி வச்சா தான் பண்ணி வைப்பாங்களாமா. இல்லைன்னா கொஞ்சம் ஊட்டி வரைக்கும் போகணும், 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரிஷோதுக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறோம். ஸோ ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து ஊட்டி போகிறனால, ஊட்டிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் போகிறனால நான் நினச்சேன் சரி கோயம்புத்தூரில் கேக் வரலாம் தான் ஃபஸ்ட்டு நான் பிளான் வச்சுருந்தேன். சரி ஓகே வேண்டாம், ஃபேமிலியோட நைட்டு வந்து கரெக்டாக 12 மணிக்கு கேக் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் எப்படி தான் காலையில் கிளம்புறது தான். ஸோ Jan 30. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நானும் நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ் ஆவானா என்னென்னு தெரில. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக தான் எடுத்துக்குவாப்பில் தலைவர். ஸோ அதனால் பார்ப்போம், கேக் வாங்கிட்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி இருட்டிடுச்சு, 7 மணிக்கு கேக் வாங்கணும். 12 மணிக்கு ஆல்ரெடி உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலிட்டெலாம் கொஞ்சம் சொல்லிட்டேன், ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குது, நான் ரெடியாக இருங்க 12 மணிக்குன்னு சொல்லியிருக்கேன். தங்கப்பாண்டி அங்கே தனியாக இருக்கான். ஏன்னா ரிஷோத்தெல்லாம் அங்கேருந்து ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரிஷோத்துக்கே தெரியாது, எனக்கு கூடவே இருந்தேன்னா அவனுக்கு தெரியாமல் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் வீடியோவில் வந்து நான் வ்ளாகில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே வரானுங்களா? ஸோ இல்லை. ஸோ வாங்க நம்ம போயிட்டு கேக் வாங்கிட்டு வருவோம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு கேக் வாங்க போகிறோம். நைட் ஆயிடுச்சு. வணக்கம் சொல்கிறாரு பார்த்தீங்களா? டேய்டா மூச்சு வாங்க ரெடி. அவனை எப்படியோ ஹோல்சேல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா தனியாக வரதுக்குள்ளே மாட்டிக்குவேன். ஏன்னா இவன் கூட வந்தால் கண்டிப்பாக டவுட் வந்துடுது அவனுக்கு. இல்லைடா ரிமோட் கார் எடுக்க போகிறோம். அப்படியே சும்மா ஏதோ ரிமோட் காரு விளையாட போனால் வந்துவிட்டோம். ஸோ தம்பி தான் இதுக்கு ஆர்கனைசர். ஸோ அவர் தான் வந்து தெரிஞ்ச கடை கேக்லாம் ரெடி பண்ணி நமக்கு வந்து ஈவெண்ட் ஆர்கனைசராக மாறிட்டார். இங்கே நடக்கிறதுக்குள்ளேயே பாதி உடம்பு டயர்டாயிரும் போல் இல்லைடா? ஸோ நான் அங்கே போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. வயசு 20 கூட ஆகலை, அதுக்குள்ளே கிளம்ப நாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க அங்கே போகலாம். தங்கப்பாண்டி அங்கேயே விட்டு வந்துட்டேன், ஏன்னா அவனை வந்து டவுட் வந்துடும். ஓகே, இங்கே ஊட்டியில் உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு நான் அவங்க காஃபி குடித்தோம்ல, அங்கே இருக்கிற பேக்கரியில் தான் வந்திருக்கோம். கேக் ரெடியாக இருக்குது. கேக் பார்க்க முடியுமாடா? சரி கூப்பிட வரேன். கேக் ரெடி, நம்ம வாங்கிட்டு போகலாம். ஓகே வாங்க. வர்றதுக்குள்ளே போதும் நினைச்சு கேக் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் அதை கொஞ்சம் பார்க்க முடியுமாண்ணா? ஒரு வீடியோவில் மட்டும் காமிக்கிறதுக்காக தான் ரைஸ். சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக். சரி ஓகே, தெரியல சர்ப்ரைஸ் ஆகணும்னு தெரில. உங்கள் அண்ணா சர்ப்ரைஸ் ஆயிடுவார்லடா? யோசிச்சிருக்க மாட்டான்னு தம்பி சொல்கிறாப்புல. ஸோ எனிவே சர்ப்ரைஸ்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்கேன், என் தங்கச்சிக்கு பண்ணியிருக்கேன், அதை தாண்டி ஃப்ரெண்டுக்குமே பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அவங்க ஃபேமிலியில் பண்ணலான்னு நினச்சி தான் பிளான் பண்ணேன். ஃபேமிலியில் இருக்கும்போது கேக் பண்ண நல்லாயிருக்கும்னு நினச்சேன். கைஸ் ஃபைனலி கேக் வாங்கியாச்சு. அப்படியே வீட்டுக்கு பேக் சைடு வந்து கொண்டு போய் வைக்கலான் இருக்கோம். தம்பி தான் வந்து ஐயோடி இங்கே எங்கே கால் வச்சாலும் பயமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தான் போகணும். 12 மணிக்கு கேக் வெட்டப்போ பேசலாம். பாய் கைஸ். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாட்டோம், யாருக்கும் தெரியாமல். அந்த குரூப்பில் இருக்கா? ஓகே, கேக் சேஃப். திருட மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன். கார் ஓட்டிட்டு இருந்தேன்னு சொல்லிடுவேன். நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். கைஸ் கேக் வெட்ட டைம் வந்துருச்சு. மணி வந்து 11:45. அவனுக்கு தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஒரு பயமாக இருக்குது ஒரு சர்ப்ரைஸை கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதனால் ஓகே பார்ப்போம். கேமரா வந்து தங்கப்பாண்டிகிட்ட கொடுத்துட்டு கேக் நான் எடுத்துகிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இப்போவே எங்கடா போகிற நைட் நேரம் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நல்லா சீக்கிரம் தூங்குறவன். டவுட் இப்போ வந்துடுச்சு, இன்னும் வந்து தூங்காமல் இருக்கிறானே, நான் குழந்தை பையன் சீக்கிரம் தூங்கிடுவேன். இட்ஸ் ஓகே. நம்ம வந்துட்டு ஓகே கைஸ், எங்கே இருந்துற வீடியோ ஆரம்பிச்சிட்டோம். தங்கப்பாண்டி, ஏன் தங்கப்பாண்டி டைம் ஆச்சு போய் பாத்ரூம் உட்காந்துருக்கீங்க? பாத்ரூமுக்கு நேரம் கலந்துருங்களா? சரி டைலாக் பேச டைம் ஆச்சு வா. தோஸ்த் இல்லை எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 20ஆவது பர்த்டே ஒன்று மட்டும் சுற்றி குத்திட்டு சுற்றி குத்திட்டு கைஸ், சர்ப்ரைஸ் மூட் ஸ்டார்ட் ஆக போகுது. சர்ப்ரைஸ் ஆவான்னு நினைக்கிறீங்களா? ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். தங்கப்பாண்டி கொடுத்துறா, கையில் கொடுத்து பண்ணா கொஞ்சம் சுமாரா. சரி ஓகே ஓகேப்பா. லைட்டா போடுறான். Happy birthday to you. Happy birthday to Risodini. Happy birthday to you. Happy birthday to you. Risod Kumar. Sorry. Happy birthday to you. Happy birthday to Risod Kumar. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டுனா நீங்க. ஓ நீங்க நிஜமாலே பையன்? நான் சர்ப்ரைஸ் வந்து ரெடி. ஓகே இது வந்துட்டா எல்லாத்தையும் வீடியோவா எடுக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் மோட் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே தேங்க்யூ. இல்ல நடுங்குற நீ குளிர்ல நடுங்கிட்டு இருக்க. பதிவாயிட்டு இருக்கா? பதிவுதான். என்னடா நலங்க வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். நலுங்கா தடை ஓட்டிக்கிட்டு. ஹாப்பி பர்த்டே. பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியே நம்ம இந்த வருஷம் வந்து படத்துக்கு எல்லாத்துக்கும் டிசைனர் நீ தான் சம்பளம் கேட்காதீங்க. கடைசி வரைக்கும் ஓசியாவே பண்ணி கொடுங்க. இது மறக்கவே முடியாது சார். இந்த ஒரு இது வந்து மறக்க முடியாது. இல்ல சர்ப்ரைஸ்னா அது இப்படிதான் இருக்கு. நான் அதனாலதான் நான் இன்னைக்கு நைட்டு கட் பண்ண சொன்னேன். என்னடா நீயே சாப்பிட்டு இருக்க? அப்படி சொன்னாதான் ஓடி வருவான் எனக்கு தோணுச்சு. அவனை எப்படி தூக்கி எழுப்புறதுன்னு தெரியல. அதை சண்டை போடுறாங்கடா சீக்கிரம் வாடா அப்படின்னு டக்குன்னு நினைச்சு வந்துட்டான். இந்த திருமணால அப்பாவோட அருமையான சர்ப்ரைஸ். அதுவும் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சர்ப்ரைஸ் ஆனியா? கண்டிப்பா வாங்கிட்டேன். இதுக்கு மேல உங்கள் பணி வந்து நல்லா தொடரணும். ஓகே 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 ஓகே. உங்க சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம மேலும் வளரணும். கண்டிப்பா வளருவோம். ஆசீர்வாதம். அது ரொம்ப நாள் வச்சுங்க வீட்ல எல்லாம் கேக் அப்படி வீட்ல கேக் இப்ப நீங்க எனக்கு வந்து ஹாப்பி ஸ்பெஷல் மூமெண்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு ஹாப்பி. இப்ப இது நீங்க வந்ததுனால இது இந்த இது பண்ணிருக்கோம். ஓகே போன வருஷம் போன வருஷம் ஹாஸ்டல்ல மாப்பிள்ளை சர்ப்ரைஸ் பண்ணா காலேஜ்லயே சூப்பர் சூப்பர் பண்ண சொல்லி இந்த போன வருஷம். சரி ஓகே. அதை வெட்டாம இந்த பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். ஓகே ஓகேப்பா. ஓகே சரி ஓகே பாய். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குலாம். ஓகேப்பா, அதுதான் நமக்கு சந்தோஷம். சர்ப்ரைஸை பண்றதுக்கு எவ்வளவு நான் வந்து பாடுபட தெரியுமா? நான் கூட்டிட்டு அடிக்கடி போனேன்ல, அதுக்கு தான் போனேன். ஸ்பெண்டெல்லாம் வச்சுட்டு மேல வண்டியில ஏத்திட்டு தெரியுமா? எப்படியோ இனிவே வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, டவுட்டே வராம சர்ப்ரைஸ் அது ஊர்லயே வந்து டவுட் இல்லாம தங்கப்பாண்டி எல்லாம் பாரு பக்கத்துல உட்காந்து நாங்க சாட் பண்ணிட்டு இருந்தோம். எப்ப பிளான் போன் பண்ணிட்டு பிளான் மாத்தி கரெக்டா கக்கூஸ் போயிட்டேன்.
எல்லாம் இல்லாதது கூட வயிற்ற கலக்குமாடா அப்படின்ட்டு அப்படியே உள்ள போய் 10 நிமிஷம் இப்படி உட்காந்துக்கிட்டாண்டா. ஸோ அதனால ஓகே டாடா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டது. அஞ்செல்லாம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. பையனாக்கு ஒரே சரி ரொம்ப நன்றி. சரி கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. கிளம்ப வேண்டியது இருக்கு நாளைக்கு. பாய் 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 சொல்லுங்க. எனக்கும் போகணும் மனசு இல்லதான், என்ன பண்றது. அங்க போனா வேகம் வேகம்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் நானு. ஓகே பாய் 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 பாய். கிளம்பலாம் மாமா. போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ஓகேங்க போயிட்டு வரீங்க. ஹரி பாய்டா. ஓகே ஓகே. என்னன்னா இனியே கட்டிங்க. அப்படிதான் கைஸ். ஸோ ஊட்டியிலேருந்து ரிட்டன் டு கோயம்புத்தூர். ஓகே என்ன மாப்பிள்ள பைக்கில் வந்து வரோம். பைக்லேயே அடுத்த டைம் வந்து லைகரில் வந்து நாங்கள் ஊட்டிக்கு வரோம். ஸோ அது வந்து லைகரில் வரல அப்படின்னா எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அப்படிதான். ஸோ ஓகே சரி சரி போங்க போங்க போங்க. ஓகே 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 சரிங்க சரி. ஓகே இப்போ வந்து 9:50க்கு பஸ்ஸு. ஏன்னா டுமாரோ இந்த என்னன்னு தெரில, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வெட்டிங் ஷூட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண நேரம் ஒரே வாரத்தில் 2 ஈவெண்ட்டில் கம்மிட் ஆகிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து ரிஷோதோட அண்ணனோட கல்யாணத்தை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு பண்ணுறதே ஒரு கல்யாணம். ஸோ ஆமாம் பண்ணுறதே ஒரு கல்யாணம் ஸ்பெஷல் படம் அனௌன்ஸ்மெண்ட்டா. ஆமாம் விட்டுறலாம். அடுத்து வந்து ஒரு மஜாவான ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரிஷோத்தோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு அதை விட போகிறோம். ஸோ ரிஷோத் ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. எல்லாரும் சரியா இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த வீடியோ வரும்போது எனக்கு பர்த்டே முடிஞ்சு 1 மாதம் ஆயிருக்கும். ஸோ அடுத்த ஈவெண்ட் வந்து எங்கள் மாமாவுக்கு அத்தைக்கு வளகாப்பு. ஸோ அதனால் அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். ஸோ அது செகண்ட் ஈவெண்ட். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணி அந்த அப்டேட்ஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பஸ் ஏற போயிட்டு பேசலாம். ஸோ இந்த நேச்சுரலாக விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் ஏன்னா அங்கெல்லாம் வந்து பனி குளிர்லாம் ஒரு டைமில் தான் வரும். ஸோ இங்கே நேச்சரோடு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே எல்லாமே ஒரு லைஃப் மூவ் ஆன் தானே. இந்த டைம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக ஈவெண்ட் அந்த மாதிரி வந்துட்டோம். அடுத்த டைம் வந்து ஊட்டி இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் அப்பாட்டு கூட பேசியிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஃபுல்லாக ரவுண்டிங் தான். என்னன்னு தெரில, நாங்கள் வந்த நேரம் அவ்வளோக்கா மழை பெய்யல. 2 நாள் நல்லா வெயில் அடிக்குது. ஆனாலும் வெயிலில் பனி காற்று குளிர் தான் அடிக்குது. சுளீர்னு அடிக்குது மூஞ்சியில் வெயில். வந்ததுல இன்னைக்கு தான் செம்ம வெயில். இதமாக இருக்குடா. இப்போதான் இதமாக இருக்குது. ஆமாம் இருந்தாலும் நல்லா இருக்குது. 8 நேரம்லாம் வந்து இங்கே ஃபேனே போட மாட்டாங்க. ஏடா பண்ணுற சவுண்ட் அங்கே போட்டிருந்தாங்க அமைதியாக. பஸ் வருதா? ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே டைமுக்கு தான் ஒவ்வொரு பஸ் வரும். பஸ் இன்னும் வரல. பஸ் மாதிரி தான் தெரியுது. பஸ்ஸு தான். ஓகே காய்ஸ் பஸ் வந்துருச்சு, நம்ம போகலாம். ஊட்டி வந்து வரிக்கை வாங்க வந்திருக்கோம். ஊட்டியில் வந்து ஊட்டி வந்துட்டு வரிக்கை வாங்காமல் வந்து என்ன அர்த்தம்? அதுக்காக வரிக்கை வாங்க வந்திருக்கோம் வீட்டுக்கு. அப்புறம் நீ தான் வாங்குறியா? பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ஐட்டமும் பயங்கரமாக இருக்குது. 2 கிலோ சொல்லியிருக்கேன். வரிக்கி வீட்டுக்கு தான். ஓகே கைஸ் வாங்கிட்டு போவோம். கைஸ் ஊட்டி வரிக்கை வாங்கியாச்சு. 2 கிலோ பேக் பண்ணி வச்சு வீட்டுக்கு. மாப்பிள்ள அடுத்து டீ தூள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சாப்பிட்டே இருப்பா அப்படியா? வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க, ஆல்ரெடி நான் எனக்கு வச்சிருக்கேன். தலை ஓகே ஓகே சாரி. நம்ம வந்து நீ அடுத்து கோயம்புத்தூர் பஸ் தான் ஏறணும். இப்போ குன்னூரில் இருக்கோம். ஸோ குன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்டு போய். ஸோ எனிவே ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துருப்பீங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபேமஸான ஒரு பேக்கரியில் தான் வந்துட்டு நாங்கள் எதாவது வாங்கினோம். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னோம் ரிஷோத்து. ஸோ அதனால் வந்திருக்கோம். நல்லா இருக்கும் மாப்பிள்ள கேக்கு. அப்படின்னா இருக்கு. இவன் வந்து வெண்ணிலா வாங்கியிருக்கேன், நான் சாக்லேட் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சோம்.
காஃபி சாப்பிட்டுருக்கோம். காஃபி சாப்பிட்டு பஸ் ஏறணும். ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் போகிறோம். ஸ்ட்ரெயிட் பஸ், ஒரே பஸ்ஸு போகிறோம். போயிட்டு பார்க்கலாம், இடையில ட்ராவலில் பேசுவோம். ஆமாம், மறந்தே போயிட்டேன். பர்த்டே அன்னைக்கு ட்ரீட்டாக தர மாட்டியா? கண்டிப்பாக நம்மளாம் ஒரு ட்ரீட் இருக்கு, ஆனால் சர்ப்ரைஸ். ஓ, எங்களுக்கே சர்ப்ரைஸா? சரி, ரைட்டு. சரி, பார்ப்போம் கைஸ், வீடியோவில் வந்து காட்டுறேன் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நடக்கலாம். பஸ் ஏறிட்டு பார்ப்போம். பஸ் ஏறிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போகிறதுக்குள்ள காந்திபுரம். ஓகே, நானும் எல்லா கடையிலையும் பார்த்தேன். காஃபி வந்து சக்கரை கம்மின்னா நல்லா சக்கரை தூக்கலாக போட்டு தராங்க. எல்லா கடையிலும் நடக்குது. உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ், மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ஊட்டியிலேருந்து பஸ் ஏறி மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இந்த படம் பார்த்துருக்கீங்களா? லாக்டவுன் அனுபவமா நடித்தது. ஸோ வந்து அந்த அனுபவமா நடித்த அந்த லாக்டவுன் படம் வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த கோவா சீரீஸில் மூவி பார்க்க போனோம்ல, அங்கேயே நாங்கள் ஒரே நிமிஷம் நான் போய் பேசுகிறேன். கைஸ், பஸ் ஸ்டாண்டில் படம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போஸ்டர் பார்த்தீங்களா? லாக்டவுன். ஸோ அந்த படம் வந்து நாங்கள் ஆல்ரெடி கோவாவில் வந்து ப்ரீமியர் பார்த்துட்டோம். ஸோ அந்த படம் வந்து போய் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து லாக்டவுன் டைம் சுச்சுவேஷன் ஒரு ஸ்டோரி நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி ப்ரீமியர் வந்து ரிலீஸ்க்கு நிறைய டேட் போஸ்ட்போன் ஆகிருக்கு. இந்த வெளியே அதிகமாக சுற்றுறவங்க, பப்பு பாருன்னு போகிற முக்கியமான பெண்கள் வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். கேர்ள்ஸுக்கான படம் இது. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வெளியே அதிகமாக ரவுண்ட் அடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். ஆமாம், ஸோ கேர்ள்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நமக்கு சாப்பாடு வந்துருச்சு. ஆமாம், சாப்பாடு பிரியாணி வந்துருச்சு. சாப்பிட்டு பேசலாம். ஓகே, நாங்கள் இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் சாப்பிடுறோம். ஓகே கைஸ், ஒரு விஷயத்த வந்து ஊட்டியில் இருக்கும்போது நான் வந்து அவாய்ட் பண்ணேன். என்ன விஷயம்னா, இந்த வேர்வை இப்படி அடுத்து இப்படி இந்த மாதிரி எடுத்து இப்படி துளி ஸ்ப்ரே பண்ணுவேன். நிம்மதியே ஒரு ஜன்னல் சீட்டில் கூட உட்கார முடியல. சூடு எல்லாம் கொதிக்குது. பார்த்தீங்கன்னா நோஸ் கிட்ட எவ்வளோ வேர்வை. ஊட்டியில நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய எபிசோட்ஸ் 4 எபிசோட் பார்த்துருப்பீங்க. இதே மூஞ்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அழகான மேலேயே படிச்சிருக்காங்க சேர்ந்து நான் வந்துடுறது. அதனால பஸ் எடுத்துறாங்க. ஸ்ட்ரைட்டாக சிங்கானூர் தான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாளைக்கான ஈவெண்ட்டுக்கு வந்து வேலைகளை ஆரம்பிக்கணும். அந்த விளாகும் கண்டிப்பாக வரும். ஆமாம், ஸோ அதனால வெயிட் அண்ட் see. ஆமாம், இல்லை அதுக்கு vlog பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. எங்கள் மாமாட்ட கேட்கணும். ஸோ ஓகே, இதோட ஊட்டி சீரீஸ் வந்து முடிய போகுது. சிங்கானூர் யாராவது முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டாப்ல முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த ஊட்டி சீரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ வர அப்டேட்ஸ் வந்து நீ அடுத்து எந்த ஊருக்கு போகணும்னு எங்களுக்கு பிளான் இல்லை. நீங்களே வேணா பிளான் பண்ணி எங்க வேணா போவோம். தெரியாது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன சீரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாய். ஒரு சிங்கானூர்ல பார்ப்போம். ஓகே, பாய் 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 பாய். கைஸ், இறங்கியாச்சு. கோயம்புத்தூர் வந்தாச்சு. இப்படி வருதா? இந்த ஊட்டி vlog, ஊட்டி சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒரு வெப்சைட் வந்திருக்கோம். நம்மளோட ரிஷத்தோட பர்த்டே செலிப்ரேஷன். ட்ரீட் வெஸ்டாப்பில். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு எப்போ ட்ரீட் வைக்க போறீங்க? உங்களை நிறைய பேர் படத்துல எல்லாம் நடிக்க கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் போக மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம்ல? ட்ரீட்டா? காலம் தான் பதில் சொல்லணும். காலம் பதில் சொல்லணும். என்னடா இது டேரக்டர் பாலா மாதிரி பேசிக்கிட்டீங்க. சரி, ஓகே. வேண்டியது இருக்கிறதுங்களா? வந்துட்டோம். நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும். பயங்கர டயர்ட். போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ அடுத்த ஒரு சீரீஸோட நான் வரேன். டாடா பாய். see you நெக்ஸ்ட் vlog அண்ட் சீரீஸ்ல பார்க்கலாம். பாய். ஓகேவா? பாய் guys. பாய் 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 பாய்.